சென்னையில் யாரையும் ஆக்கிரமிப்புக்காரர்கள் என ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த மண்ணின் மக்கள் என்று கூறியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் புதிய குடியிருப்புகளை பயனாளிகளிடம் ஒப்படைப்பது குறித்து ஆலோசனை மற்றும் பயனாளிகளின் குறைகளை கேட்கும் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், சைதாப்பேட்டை சுப்புப்பிள்ளை தோட்டம் மற்றும் அப்பாவு நகர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் புதிய குடியிருப்புகளுக்கு சுற்றுச்சுவர் மற்றும் குடிநீர் மோட்டார் தேவை என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். தனது சட்டமன்ற தொகுதி நிதி தீர்ந்து விட்டதால் அடுத்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்ட பிறகு 2 கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். இப்போ நீங்கள் இந்த வீட்டுக்கு ஈவுத்தொகையாக கட்ட போகிறதே வெறும் 550 ரூபா தான். நல்ல சந்தோஷம் தானே? முதலமைச்சருக்கு நல்லா ஒரு வாழ்த்தி ஒரு ரோப் போடுங்க. அப்போ ஒரு 550 ரூபா தான் 10 வருஷத்துக்கு கட்ட போகிறோம். அதே மாதிரி இப்போ இங்கே ஆக்கிரமிப்பு குடிசைகள்னு ஒன்று இருக்குது. அந்த பேர் தப்பு, ஆக்கிரமிப்பு இல்லை, எல்லாருமே இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான். ஆக்கிரமிப்புதாரர்கள்னு சொல்கிறது நான் ஏற்றுக்கிறது இல்லை. பொதுவாகவே சென்னையில் யார் வீடு இருந்தாலுமே அவங்களை ஆக்கிரமிப்புதாரராக ஏற்றுக்க முடியாது. இந்த மண்ணின் குடிகள், மண்ணில் வாழ்வதற்குரிய முழு தகுதியை பெற்றவர்கள், உரிமை பெற்றவர்கள்.